மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம். அதாவது மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும், மாத சிவராத்திரி. ஆனா மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை சிவபூஜை வழிபாடு செய்வது, அதாவது சிவனை தியானம் செய்யலாம். அல்லது சிவபூஜை செய்பவர்களுக்கு அவர்களுடைய சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகி சிவலோக பிராப்தி, கைலாச பிராப்தி கிடைக்கும். ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்யணும்னாலே அவர்களுக்கு கர்மவினை இடம் கொடுக்கணும். கர்மவினை சிவனை ஒருத்தர் சிவபெருமானை எப்ப தொட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவர்களுடைய கர்மவினை கழிய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப சிவபெருமானை வணங்க 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 கர்மவினை இல்லாம போயிட்டணும். கர்மவினை இல்லைன்னா பிறப்பு இல்லாம ஆகும். பிறப்பு இல்லாம ஆனாலே சிவபெருமானை அடைய முடியும். அப்ப கர்மவினை ஆத்மா கிளியர் ஆனா மட்டும்தான் சிவனை நெருங்க முடியும். ஆக அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழிப்போடும் விழிப்புணர்வோடும் சிவ பூஜை தியானம் பண்ணலாம். வீட்டிலேயே வளம் தியானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலில் போய் அங்கே மக்களோட மக்களாக இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சரியே கிரியை யோகம் ஞானம் இந்த எந்த வழியில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சிவன் அருள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தினம் நம்ம வார்த்தைகளால் செய்யக்கூடிய பாவம், வார்த்தைகளால் மற்றவர்களை புண்படுத்தி அந்த வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய பாவத்தை தொலைப்பதற்காக மௌன விரதம் இருப்பதற்கான நாள் மௌனி அமாவாசை, மாசி மாதம் 5ஆம் நாள். அடுத்ததான் மாசி மாதம் 18ஆம் நாள் மாசி மகம். அதாவது மறந்த திதியை மகத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா திதி பார்த்தீங்கன்னா ஒரே தேதியில வராது. இந்த வருஷம் ஒரு தேதியில வரும், அடுத்த வருஷம் ஒரு தேதியில வரும், முன்னாடி ஒரு 10 நாள் வரும், பின்னாடி ஒரு 10 நாள் வரும், இப்படி மாறி வரும். அதனால சில டைம் திதி மிஸ் ஆயிடும். அந்த மறந்த திதியை கூட மகத்துல கொடுத்தோம்னா அந்த திதியை கொடுத்ததற்கான சமம் அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் மாசி மகம். அடுத்ததான் மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. அதாவது அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாள் பார்வதி கௌரி வழிபாடு செய்வதும் அதே நேரத்துல சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை படித்தல் பாராயணம் செய்வது என்பது தீர்க்க சுமங்கலி யோகத்தை ஒருவருக்கு கொடுக்கும். ஆக அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாள் பார்வதி கௌரி வழிபாடு செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் குரு இந்த மாசம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது ராசிநாதன் தான் ஒரு ஜாதகத்தை, ஒரு ராசிக்கு ராசிநாதன் தான் ஃபர்ஸ்ட், அப்பதான் மற்ற கிரகங்கள். ராசிநாதன் வலிமையாக இருந்தா எந்த ஒரு கெடுபலன் தரக்கூடிய கிரக அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ராசிநாதன் தான் கொடுக்கணும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது ஒரு யோகம் இந்த மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். உங்க ராசிக்கு அந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமாகிறார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே. அதோட ராசி குரு பகவான் உங்க ராசியவும் பார்க்கிறார், உங்க ராசிநாதனை பார்க்கிறார். ஜூன் 2க்கு அப்புறம் மிக அற்புதமான காலம். அதுல அதுக்கான தொடக்கமாகவே இந்த மாசம் 27ஆம் தேதி, மாசி மாசம் 27ஆம் தேதி உங்களோட ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது பெரிய யோகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் தேதி வரை இருக்கார், உச்சமாக இருக்கிறார். 2-11 எப்பெல்லாம் சந்திக்குதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை. ஏன் அப்படின்னா 2 பொருள் தனஸ்தானம், 11 லாபஸ்தானம். அதாவது அபிலாஷிகள் பூர்த்தி, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப பொருளாதார சம்பந்தமான நீங்க என்ன நினைச்சாலும் அதெல்லாம் நடக்கும் 11ஆம் தேதி வரை. 9ஆம் அதிபதி அப்படித்தான். 9ஆம் அதிபதி 11 9-11 எப்ப சம்பந்தப்பட்டாலும் எதிர்பாராத ரேஸ் லாட்டரி, இந்த மாதிரி குறுக்கு வழி ஈடுபாடு, இந்த மாதிரியான எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, அல்லது உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்களுடைய பணம் எங்கேயாவது முடங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சகோதர வழி உதவிகள், சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். ஆனா குரு பார்வையோட தான் மறைகிறார். ஆனாலும் சுப விரயம், அதாவது செவ்வாய்னா காலி நிலம், அப்ப நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, அதனால விரயம் ஏற்படுறது, வீடு கட்டுறது, இதனால விரயம் ஏற்படுறது, இந்த மாதிரியான சுப விரயங்களை சொல்லும். எப்ப? 11ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு, யோகத்தை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாருன்னு சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரை மறைஞ்சிருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் உங்க ராசிநாதனோட பார்வையில் இருக்கிறதுனால இளைய சகோதரருக்காக சில செலவு செய்யக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். அதாவது 8ஆம் இடம் மறைவு, 12ஆம் இடம் மறைவு தான். ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா அதுக்கு பேரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம், எதிர்பாராத நன்மையை சொல்லக்கூடிய அமைப்பையும் செய்யும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலே உச்சகதியில செஞ்சிருக்க போகிறார். ஏற்கனவே ஜென்மசனி, 7ஆம் சனியில ஜென்மசனி நடக்கிறார். இப்ப இந்த ஜென்மசனியுடைய பாதிப்பு குறையும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரகுரு, முக்கால் சுபர். அதனால உங்களோட ராசியில இருக்கக்கூடிய சனி உடைய கெடுபலம் குறையும். ஏன்னா உங்க ராசியிலேயே சுக்கிரன் உச்சகதியில செஞ்சிருக்கிறதுனால ஜென்மசனியோட பாதிப்பு கொஞ்சம் குறையும். சுக்கிரன் ராசியில உச்சமா செஞ்சிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பிரகாசம், அதாவது ஒரு கவர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, முகத்துல பிரகாசம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அழகு கூடக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனை செயல்திறன்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா, மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தும். 8ஆம் அதிபதியும் அவர் தாங்கிறதுனால வண்டி வாகனத்துல மட்டும் பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இந்த மாசம் ஃபுல்லா செஞ்சிருக்கிறார். விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். மனைவிக்காக செலவு, அதாவது வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வீடு கட்டுவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்த அதிபதி இல்லையா, அவர் 12ல இருக்காருன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 7ஆம் சனியில, ஜென்ம சனியில ஏதாவது ஒரு சுப செலவு செய்யணும். வீடு கட்டுறது, வீட்டை ரிப்பேர் பார்க்கறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான ஏதாவது சுப செலவு செஞ்சு 4 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய வேலை செய்யணும். அப்படி செய்யலைன்னா தண்ட செலவு, கர்ம செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படுத்தும். அப்ப அந்த மாதிரியாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. 7ஆம் இடத்ததிபதியும் அவர் தாங்கிறதுனால வாழ்க்கை துணைக்காக நகை வாங்குறது, நட்டு வாங்குறது, அல்லது அவர்களுக்காக அவர்களுடைய வீட்டில் விசேஷத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிறார் புதன். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார். பொதுவா 6ஆம் இடமும் மறைவு, 12ஆம் இடமும் அறிவு. அப்ப ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு பேரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, கடன் அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எதிர்பாராத நன்மையை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனாலும் இந்த மாசம் உங்களுக்கு 12ஆம் இடம் வலுவடைகிறது. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். ஆனால் சுப விரயங்கள், செலவு கட்டுப்படுத்த வரும். ஏன்னா செலவு 12ல சூரியன், 12ல புதன், 12ல சுக்கிரன், 12ல ராகு, 12ல உங்களுக்கு செவ்வாய், இந்த மாதிரி எல்லா கிரகமும் 4-5 கிரகமும் பார்த்தீங்கன்னா 12லயே வராது. 12ல எத்தனை கிரகம் இருக்கிறது செலவுகளை அதிகப்படுத்தும். செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு எஸ்டிமேட்ல போய் முடிக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு இந்த செலவுக்குள்ள, இந்த அமௌண்ட்டுக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ள முடிஞ்சு போனா அது வேற வட்டத்துல போய் முடியக்கூடிய அமைப்பாக செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் மீனராசிக்கு இந்த மாதம் இருக்கிறது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இந்த மாதம், மாசி மாதம் உங்களுக்கு யோககரமான மாதமான வழிபாடாக இந்த முருகப்பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.